ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிக்கெட்டரையுமே பெரிய இந்தியா திரும்பி ஆடக்கூடாதுன்னு கேள்வி வர வச்சிட்டாரு. அந்த ஜடேஜா உள்ளே வந்து திரும்பி ரிட்டர்ன் போன ஃபன்லாம் வேறு லெவலில் பண்ணி அவர் ரொம்ப குசுப்பு பிடிச்சாள் சார். தோனி என்ன வந்து நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணுவார். எப்படி நான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இறங்க அடிக்கிறாரு 6-4 வைசாக் மேட்ச் தான் சார். பேட்டோட ஃபாஸ்ட் சார். மனுஷன் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் சார். இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட்டரு, இது முன்னாடி போன ஒரு 1000 கிரிக்கெட்டரு, இனிமேல் ஃபியூச்சரில் ஒரு 1000 கிரிக்கெட்டரு, 42 வயசுல இவ்வளோ மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் காட்டுங்க சார் எனக்கு. அதுலயும் போன மேட்ச் எல்லாம் 360 டிகிரில எல்லாம் இறங்கி அடிக்கிறாரு. என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்காரு, பின்னாடிலாம் அடிச்சாரு. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா வெண்டேஜ் தோனியை காட்டுறாரு. நான் இப்படிலாம் ஆடி இருக்கேன் பாருங்கன்னு ஒவ்வொரு ஷாட்டுமே ஃபேன்ஸு காட்டுறாரு. அம்போன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸை விட்டு போக முடியாதுல்ல. நீங்கள் என்னதான் ஃபியூச்சரில் வெளியே வந்து நீங்கள் மென்டாராக உட்காந்தாலும் ஒரு டீமை எப்படி பில்ட் பண்ணணுன்னு ஒரு 5 இயர்ஸுக்கான ஒரு கேப்டன் கேஸ் ருத்ராஜ் எல்லாமே நினைப்பாங்க. சிஎஸ்கே கேப்டன் நினைப்பாங்க. அவர் ஆல்ரெடியே வந்து ஏஷியன் கப்பில் கேப்டனாக வந்து உள்ளே வந்தவர் தான். அவரோட ஃபோக்கஸ் என்னென்னமா இருக்கும், இந்த கேப்டனை உருவாக்கி இந்தியாவுக்காக ஒரு வேர்ல்டு கப் வாங்கி தரணும். அதுதான் தோனியோட ஃபோக்கஸ். இல்லை இந்த ஐபிஎல் சீசன் என்டையர் பார்த்தீங்கன்னா இப்பயே ஒரு 20-30 மேட்சுக்கே 7-6 மேலே எதுவும் வந்துட்டுக்குது. 6 மானாவாரி அடிக்கிறாங்க. அதனால் எல்லா கேமுமே ஃபயர் பேக் தான் இருக்கும். ஆர்சிபியும் கப்பு அடிக்கிட்டோமே ஏன்னா விராட்டுக்காக. விராட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நம்மலாம் 7 எடுத்து பார்த்தோம். இன்னைக்கு வேர்ல்டு வைடில் இல்லை சார். என்ன மாதிரி ஆடுறா சார் பேட்டிங். இந்த நெட்ஸு ப்ராக்டிஸ்லாம் வைக்கவே தேவையில்ல. ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பேட்டிங்கை போட்டு விட்டு இதை பாருங்கன்னு சொன்னாலே போதும். விக்கு போட்டது தானே இப்போ ஃபுல்லான மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ப்ரோ. அது அந்த லுக்கு அமைஞ்சிச்சு அப்படியே எனக்கு. அது நல்லா இருக்குல்லண்ணா, செம்மையாக இருக்கு. ஆனால் இதே கெட்டப்பில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்டேடியமில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. இல்லை நம்ம அப்படி பண்ணுறோமே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃபீல்டிங் பண்ணுறாங்களே எல்லாம் ஒன்று தான் சார். அது ஒரு ஃபீல் தான் சார். அது ஒரு வந்து அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் தெரியாது. நம்ம டீமுக்காக நம்ம பார்ட் ஆஃப் த சிஎஸ்கே அப்படின்னு தோணும். தோனி அண்ணனுடைய விருதுகள் நான் அந்த மாதிரி விஷயங்கள். அதனால் அதெல்லாம் தெரியாது சார். அன்பு தான் சார். அன்பு ஒன்று தான் சார் இந்த உலகத்தில் வந்து கிடைக்காத ஒரு பொருள். அது கிடைச்சிச்சுன்னா எதையுமே சாதிச்சிடலாம். தோனி சார் வந்து பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. இவரு மாதிரி ஒரு கேமியோ வந்து பண்ணவே முடியாது. ஒவ்வொரு கேமியோலாம் இல்லை, வேற மிஞ்சிட்டாரு இவரு. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிக்கெட்டரையுமே பெரிய இந்தியா திரும்பி ஆடக்கூடாதுன்னு கேள்வி வர வச்சிட்டாரு. அதுதான் ஒரு விஷயமே. கடைசி ஒரு டீமுக்கான ஸ்கோரே வந்து 30 ரன்னு தான். அதை வந்து ஒரு ஃபினிஷிங்கில் வந்து இவர் அடிக்கிறாரு. இந்த கேப்டன்ஷிப்பான ரோலும் விட்டு இருக்குது. யார் இந்த டீம் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆடக்கூடாது 2020 வேர்ல்டு கப்புங்க அப்படின்னு நிறைய பேர் தோண வச்சிட்டாரு. அதுதான் வந்து தலைவன். ரிட்டையர்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா அது பண்ண மாட்டார் சார். அது அப்படி பண்ண மாட்டார். வந்தார்னா நாட்டுக்காக வந்துடுவார் அவர். அவர் வந்து ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு மனிதர். அவர் நாட்டுக்காகலாம் ஓடி வந்துடுவார். அவர் நிறைய விஷயங்கள் யோசிப்பார். அந்த ஸ்லாட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களோட கரியர் என்னமோ நம்ம உள்ளே வந்தால் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் யோசிப்பார். ஆனால் நாட்டுக்காகனா அவர் உடனே வந்து நின்றுவார். அது தசாவதாரம் உடைய டைலாக்கு தான். கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரில, இருந்தால் நல்லா இருக்கும். இவர் வருவாரா இல்லையான்னு தெரில, ஆனால் வந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதுவே போதும் சார். நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு தலைவர். ரெஸ்டத்துக்கு தலைவா ரொம்ப கஷ்டப்பட்டுறீங்க போதும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுமே களத்திலேயே இறங்கல, ஸ்ட்ரைக்குக்கே வரல நம்ம தோனி சார். எப்படா வருவாரு இல்லை அதுக்கான கலன் வரும்போது தான் சார். ஒரு வீரனுடைய திறமை எங்கன்னா அவனுடைய கலன் வரும்போது மட்டும்தான் இறங்கி போராடணும். ஓகே, அதான் அவரோட ரோல் வந்துச்சு, அங்கே அடிச்சிட்டாரு. அந்த ஜடேஜா உள்ள வந்து திரும்பி ரிட்டர்ன் போன ஃபன்லாம் வேற லெவலில் பண்ணி அவர் ரொம்ப குசுப்பு பிடிச்சாள் சார். தோனி என்ன வந்து நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணுவார். தலைவன் தரிசனம் சார். ஃபர்ஸ்ட் பால் வந்து பேட்டிங் உள்ளே வந்துட்டு போல்ட் ஆகியோ ஒரு கேட்ச் அவுட் ஆகியோ டக் அவுட் ஆகி போனால் கூட நெவர் நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். அதெல்லாம் ஆனா வருத்தம் இருந்துச்சுண்ணே. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் வருத்தம் எனக்கு இல்லை சார். எனக்கு இப்போ கூட சொல்றேன் சார், தலைவன் இறங்க வேணாம் சார். முன்னாடி நீங்க வந்து நேர்ல எல்லாம் பார்த்து போட்டோ எடுத்துட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி வருத்தம்? முன்னாடி இவங்களே மேட்ச் முடிச்சுட்டு போட்டோம் தலைவா. நீங்க தோனி என்ன கூப்பிட்டு மேட்ச் தோக்க வச்சிருக்கீங்க. ஏன்னா அவர் இறங்கணும்னா ஒன்னு பிளேயர்ஸ் அவுட் ஆயிருந்தா இறங்கணும். ஆனா அவரு வேண்டாம், டீமே மேட்ச் முடிச்சிட்டோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இறங்கல. என்ன ஃபார்ம்ல இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி தெரியாமயே இருந்துச்சு. ஐசாக்ல ஒரு மேட்ச் அடின்னு அடிச்சாரு. ஐசாக் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா என்ன வச்சு ட்ரோலே பண்ணிட்டாங்க. டே சரவணா, இந்த சீனுக்கு நாங்க தான் சிரிக்கணும், நீங்க ஏன்டா சிரிக்கிறீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த மாப்பிள்ள போட விவேக் சாரோட டைலாக போட்டு ட்ரோல் பண்ணிட்டாங்க. சேர்தான் பண்ணும். அது கடவுளுடைய தரிசனம் சார். அது அவ்வளவுதான். இது எப்படி நான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இறங்க அடிக்கிறாரு 6-4 வைசாக் மேட்ச் தான் சார். பேட்டோட ஃபாஸ்ட் சார். மனுஷன் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் சார்.
இன்னைக்கு இருக்க கிரிக்கெட்டரு, இது முன்னாடி போன ஒரு 1000 கிரிக்கெட்டரு, இனிமேல் ஃபியூச்சரில் ஒரு 1000 கிரிக்கெட்டரு, 42 வயசுல இவர மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் காட்டுங்க சார் எனக்கு. வாய்ப்பே இல்லை. மனுஷன் அந்த மாதிரி விளையாடுறா போல. தோனி தான் சார். ஆனா அதுலயும் போன மேட்ச் எல்லாம் 360 டிகிரில எல்லாம் இறங்கி அடிக்கிறாரு. என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? பின்னாடிலாம் அடிச்சாரு. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா வெண்டேஜ் தோனியை காட்டுறாரு. நான் இப்படிலாம் ஆடி இருக்கேன் பாருங்கன்னு ஒவ்வொரு ஷாட்டுமே ஃபேன்ஸு காட்டுறாரு. அதுலயும் அந்த லுக்கோட காட்டுறாரு. லுக்கோட தலைவன். அவர் திடீர்னு என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியல. எந்த மேட்ச் வந்து நான் போறேன் இல்லை நெக்ஸ்ட் விளையாடனாலும் சந்தோஷம். அவர் எது பண்ணாலுமே நம்ம ஏத்துக்கணும். ஆனா அவரு கஷ்டப்பட்டு சொல்லுவார் அந்த விஷயத்த. அதுதான் ஒண்ணு. ஒரு வாட்டியும் டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டே வருவாரு. ஆனா இந்த வாட்டி கேப்டன் எல்லாம் ருத்ராஜ் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு. இல்ல அதுதான் சார் தலைமைக்கு அழகு சார். இப்போ அம்போன்னு ஒரு பிரான்ச்சைஸை விட்டு போக முடியாதுல்ல. நீங்க என்னதான் ஃபியூச்சர்ல வெளியே வந்து நீங்க மென்டாரா உட்காந்தாலும் ஒரு டீமை எப்படி பில்ட் பண்ணணும்னு ஒரு 5 இயர்ஸ்க்கான ஒரு கேப்டன் கேஸ் ருத்ராஜ் எல்லாமே நினைப்பாங்க. சிஎஸ்கே கேப்டன் நினைப்பாங்க. அவர் ஆல்ரெடியே வந்து ஏஷியன் கப்ல கேப்டன் வந்து உள்ள வந்தவர் தான். அவரோட ஃபோக்கஸ் என்னென்னமா இருக்கும், இந்த கேப்டனை உருவாக்கி இந்தியாவுக்காக ஒரு வேர்ல்டு கப் வாங்கி தரணும். அதுதான் தோனியோட ஃபோக்கஸ். கண்டிப்பாக ருத்ராஜ் வந்து T20யோ இல்லை ஓடிஐயோ ஏதோ ஒரு கேப்டன்ஷிப்பில் போய் வேர்ல்டு கப் போய் நமக்காக கப் அடிச்சு கொடுப்பார். அந்த ஒரு ஸ்கில்லை வந்து கொடுத்துட்டு போயிடுவார் தோனி. என்ன அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஏன்னா இவ்வளோ செட் பண்ணிட்டு போறதை பார்த்தா அடுத்த ஐபிஎல் இருந்து அவர் விளையாட மாட்டார் போல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. ஒரு என்ன ஒன்றும் இல்லை சார். ஸ்டெம்மிங் பார்க்குறோம். என்ன மிஸ் பண்ணுறோம், அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் தான். அவரை மாரிலாம் ஒரு லெஜர் எடுக்க முடியாது. சூப்பராக பேசுவார். அதை தான் மிஸ் பண்றோமே தவிர மற்றபடி அவர் என்னைக்குமே இங்கேருந்து தூக்கி அடிக்க முடியாது. அவர் என்னைக்குமே இங்கே தான் இருப்பார். ஒரு அடுத்த ஐபிஎல் இருந்து நம்ம தலை தோனி விளையாடல அப்படின்னா விளையாடனாலும் அவர் சிஎஸ்கேவோட தான் சார் இருப்பார். அவர் சிஎஸ்கேவோட ஒரு அங்கம். அவர் எங்கேயுமே பிரிக்க முடியாது. ருத்ராஜோட கேப்டன்சி பத்தி சொல்லுங்க. இந்த நல்லா போகுது சார். எப்படி பண்ணிட்டு இருக்காரு? நல்லா ருத்ராஜோட கேப்டன்ஷிப்போட ஒரு பெரிய தலைமை கீழே தலைமை வகிக்கிறாரு. அதனால அந்த தலைமையோடைய ஸ்கில்ல இருந்து எல்லாமே அனுபவம் அவர் கத்துப்பாரு. இது மட்டுமே இல்லாம இன்னும் ஃபியூச்சர் நிறைய விஷயங்கள் சிஎஸ்கேக்கும் டீம் இந்தியாவுக்கும் அவர் பண்ண வேண்டிய கேப்டன்ஷிப் நிறைய இருக்குது. அதனால ருத்ராஜ் கேப்டன்ஷிப்பு வேற லெவல்ல இருக்குது உண்மையிலேயே. சிஎஸ்கே டீம் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. ஹோம் கிரவுண்ட்னா இறங்கி கலக்கிடுறாங்க. அவேல வந்து அவங்க ஹோம் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சார். அதனால நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆன் த பிளே ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நாக் அவுட் போவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆனா பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற. இல்ல பவுலிங் நல்லா இருக்கு சிஎஸ்கேல. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே பவுலிங் நல்லா இருக்குது. இல்ல இந்த ஐபிஎல் சீசன் என்டையர் பாத்தீங்கன்னா இப்பயே ஒரு 20-30 மேட்சுக்கே 7-6 மேல எதுவும் வந்துட்டுக்குது. 6 மானாவாரி அடிக்கிறாங்க. அதனால எல்லா கேமுமே ஃபயர் பேக் தான் இருக்கும். ஸ்டில் டேட் அன்னைக்கு யார் நல்லா விளையாடுறாங்க அவங்க தான் அன்னைக்கு சாம்பியன். பார்ப்போம். ஆனா சிஎஸ்கேல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா அப்படின்னா எதுவுமே இல்லை சார். எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஆனஸ்டா சொன்னா நல்லா போயின்னு இருக்குது. இப்போ கான்வே இல்லை, அதுக்கு மட்டும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்ப்போம், காத்திருப்போம். சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு ஒரு லவ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பெங்களூர்ல ஆர்சிபிக்கு வந்து லவ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த சீசன்ல சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. எனக்கு வந்து ஆர்சிபியும் கப்பு அடிட்டோமே, ஏன்னா விராட்டுக்காக. விராட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நம்மலாம் 7 எடுத்து பார்த்தோம். இன்னைக்கு வேர்ல்டில் இல்லை சார். என்ன மாதிரி ஆடுறா சார் பேட்டிங். பல பேருக்கு இந்த நெட்ஸு ப்ராக்டிஸ்லாம் வைக்கவே தேவையில்ல. ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பேட்டிங்கை போட்டு விட்டு இதை பாருங்கன்னு சொன்னாலே போதும். அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்காக ஒரு கப்பு அடிக்கணும். ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி மேட்சை ஜெயிக்க வைக்கணும் நம்ம. ஆனா இந்த வாட்டி ஒவ்வொரு மேட்சுமே தோத்துட்டே வந்துட்டே இருக்காங்களே. நீங்க எல்லாமே அவங்க தோத்துட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. நான் தோக்கல. அவங்க பேட்டிங் பாருங்க, சேசிங் வந்து வேற லெவல்ல ஆடி இருக்காங்க. அவங்க சூப்பரா, டீம் நல்லா தான் இருக்குது. பட் எல்லாம் 1 ரன் 2 ரன்ல போறது, அதுதான் ரிசல்ட் மாற தவிர டீம் சூப்பரா இருக்குது. தோத்தா ஜெயிச்சா என்ன சார், மக்கள் மனதில் அவங்க வென்றாங்க சார் ஆர்சிபி. உண்மையிலேயே ஆர்சிபி ஃபேன்ஸும் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஃபேன்ஸ் சொல்லலாம். ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு. இதுவரை நான் இந்தியா ஃபுல்லாக மேட்ச் போயாச்சு. ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கு கனெக்டிவிட்டி வந்து ஒரு அன்பும் பண்பும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபேன் வாரே வந்தது கிடையாது. ஆர்சிபி ஃபேன்ஸு, சிஎஸ்கே ஃபேன்ஸு, மும்பை ஃபேன்ஸு எல்லாமே ஒரு யூனிக்காக தான் இருக்கும். அந்த களத்தில் வரப்போகும்போது தான் ஒரு இது இருக்குமே தவிர நிஜத்தில் வந்து வேற மாதிரி. வெயிட் பண்ணுவோம், ஆர்சிபிக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். ரஜினி சார் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாருன்னு, நல்ல பிளேயர் நல்ல டீம் எடுங்கன்னு. அதால இல்லை சார், எப்பவுமே பிரகாசமா இருக்கிற வழக்கு வந்து என்ன ஆகும் தெரியாது. ஆடட்டும், பாத்துக்கலாம். எல்லாம் எஸ்ஆர்ஹெச் நல்ல டீம். இங்க கம்மிங் சண்டே வேற இங்க மேட்ச் சென்னையில. பாப்போம், சன்னு ரைஸ் ஆகாது ஈவினிங்.
பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனா அவ்வளவு பெரிய ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இன்னைக்கு கப் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் பேசுறாங்களே. அவ்வளவு பவுலர்ஸும் ஸ்ட்ராங், பேட்ஸ்மேன் அப்படின்னு 250 பார்த்தீங்கன்னா 2010 வேர்ல்டு கப் ஐபிஎல் கப் எடுத்து பாருங்க. சிஎஸ்கே அவ்வளோ ஸ்ட்ராங்கே கிடையாது, கப் எடுத்த முடியல. ஸ்ட்ராங்லாம் மேட்ரு இல்லை, அன்னைக்கு டே தான் சார். அவ்வளோதான், அன்னைக்கு டே என்ன பண்ணுறோமோ அதுதான். கடைசி வரைக்கும் போராடணும், ரிசல்ட் அதை பண்ணணும், ப்ராசஸ், அவ்வளோதான். இவங்க கப் அடிப்பாங்க அடிப்பாங்க. நான் இப்பயே சொல்கிறேன், இந்த வருஷம் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். எனக்கு அந்த ஹோப் எனக்கு இருக்கு. எதை வச்சு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்? டீம் நல்லா இருக்கு சார், பேலன்ஸாக இருக்குது. நாக் அவுட் நம்ம உள்ளே போயிட்டோம்னாலும் அடிச்சிடும் நம்ம, அது போதும். இப்போ ராஜஸ்தானும் வந்து டேபிள் டாப்ல இருக்காங்க, அவங்களும் எல்லா மேட்சும் பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் தான் இப்போ அந்த 1 and 2 வந்து கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சு அகமதாபாத்தில் ஆடிட்டு டைரெக்டாக சென்னை வந்துடுவாங்கன்னு தோணுது, பார்த்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஐபிஎல்லுமே அந்த கடும் போட்டி வந்து இந்த சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி இவங்களோட மேட்சுக்கு தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு ஐபிஎல்ல மும்பை வந்து எங்கேயோ போயிட்டாங்க, கீழே இருக்காங்க. கீழே எல்லாம் சொல்ல முடியாது, இன்னும் 7 மேட்ச் இருக்கு சார். ஃபைட் இருக்குது, பயங்கரமான சண்டை இருக்குது. எவன் ஆச்சு உயிரோட வரீங்களோ வாங்க, அவ்வளோதான். இதை தவிர பயங்கரமான ஃபைட் இருக்குது. புள்ளி வெயிட் பண்ணுவோம், இன்னொரு 1 month தானே, பார்ப்போம். ஆனா இது ஏன் சொல்றாங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப அப்படிலாம் சொல்ல முடியாது. ரோஹித் சர்மா வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன். அவரை போய் மும்பை இந்தியன்ஸ் தூக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது சிஎஸ்கே ஃபேன். ஏன்னா 5 கப்பு வச்சு கொடுத்துருக்காரு ஐபிஎல் கப்பு. அவர் தூக்குன விதமும் தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போதான் வேர்ல்டு கப் தோத்துருக்காரு, தோத்த செகண்ட்லேயே வந்து டீம்ல இருந்து மாற்றுறது ஒரு தவறுதலான விஷயம் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். ரோஹித் இஸ் த பெஸ்ட் கேப்டன், அவரை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் ஆக்ஷன்ன்றாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. சிஎஸ்கேவும் ஃபைட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே போவாங்களான்னு தெரியல, மற்ற ஃபேன்சிஸ் வந்து சண்டை போடுவாங்க, பார்ப்போம். ஆனா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியை பத்தி சொல்லுங்களேன். நிறைய விமர்சனங்கள் ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு இல்லை சார், நல்லா தான் சார் பண்றாரு. விமர்சனம் வைக்கிறது தவறு, நல்லா தான் டீம் போயின்னு இருக்குது. அதனால கேப்டன்ஷிப் வந்து யாருக்கும் சாதமாக கொடுக்க மாட்டாங்க சார். அவருக்கும் ஸ்கில் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. அவரும் இந்தியன் கேப்டன் தான். பாண்டியோட கேப்டன்ஷிப்பும் வந்து நம்ம ஃபியூச்சர் இந்தியாவுக்கும் யூஸ்ஃபுல் தான். அதனால இப்போ அவர் கேப்டன்ஷிப்பும் வரவேற்கணும் நம்ம. ஸோ இதனால தொடர்ந்து நீங்க ஐபிஎல்ல ஃபேமஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கீங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது பட வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கானே? கம்மிங் சூன், அவ்வளோதான். இது வேர்ல்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னண்ணே கம்மிங் சூன்னா மொட்டையா முடிச்சா இப்படி? இல்லை, அது எங்கேயுமே எதுவும் சொல்ல வேணாம். அஃபிஷியலாக அதே நியூஸ் வரும்போது சொல்லலாம். என்னண்ணே ஒரு பெரிய படத்துல? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை பிரதர். ஏதாவது வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன். நான் உங்களுக்கு தலையை பார்த்துட்டீங்க, தளபதியும் பார்த்துருவீங்களா? அது நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாமே கடவுள் கையில தான் இருக்குது. ஓகே. நான் வந்து ஆக்சுவலாக 2007 வந்து சினிமா நடிக்கணும்னு ரொம்ப வடபழனி அங்கெல்லாம் அலைஞ்சிருக்கேன். ஒரு கண்டினியூ ஒரு 1.5 வருஷம் கிட்ட நான் அலைஞ்சிருக்கேன். ஒரே ஏமாற்றம் தான் எனக்கு. அந்த ஏமாற்றம் வந்து அங்கேருந்து வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பார்ப்போம் ஃபியூச்சர்ல ஏதாவது மூவி வாய்ப்பு வருதான்னு. கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செப்டம்பருக்கு அப்புறம் அண்ணனை திரும்ப சந்திப்போம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. அதெல்லாம் வராது, மீண்டும் சந்திப்போம். பாய். நன்றி. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு. எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அது நீங்க பண்ண சப்போர்ட் தான். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு. எங்க அண்ணன் தோனி அண்ணனுக்கு விசில் போடு.